திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகனின் 6 படை வீடுகளில் முதல் படை வீடாக திகழ்கின்றது. இந்த கோயில் மதுரைக்கு தென்மேற்கில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பரங்குன்றம் என்னும் ஊரில் உள்ளது. இங்குதான் முருகன் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. இக்கோவிலில் முருகன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் கருவறை ஒரு குகை கோவிலாகும். கருவறையில் 5 குகைகள் மலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ளன. சுப்பிரமணிய சுவாமி சந்நிதி, துர்காதேவி சந்நிதி, கற்பக விநாயகர் சந்நிதி, சத்தியகிரீஸ்வரர் சந்நிதி, பவளக்கனிவாய் பெருமாள் சந்நிதி ஆகிய 5 சந்நிதிகள் இங்கு உள்ளன. சத்தியகிரீஸ்வரர் சந்நிதி வாயிலில் உள்ள துவாரபாலகர்களின் உருவங்களில் காணப்படும் ஆடை மடிப்பு, கலை அம்சங்களும் இதர சிற்ப அம்சங்களும் பிரமிக்கத்தக்கவையாக உள்ளன. ஐந்து சந்நிதிகளை தவிர திருப்பரங்குன்ற கோவிலில் அன்னபூரணி குகை கோயிலும் ஜேஷ்டா தேவிக்கான குகை கோயிலும் உள்ளன. முருகப்பெருமான் அவதாரம் செய்ததன் நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனையையும் அழித்து தேவர்களை காப்பதே ஆகும். அவ்வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலுமாக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டு அருளினார். இதனால் மகிழ்ச்சியடைந்த தேவர்கள் துயர்களையப் பெற்றார்கள். அதனால் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளாகிய தேவானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான். அதன்படி முருகன் தெய்வானை திருமணம் இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. திருமண விழாவில் பிரம்மா விவாக காரியங்கள் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் ரத்தன தீபங்கள் தாங்கி நிற்க, பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் எய்தி நிற்க, இந்திரன் தெய்வானையை தாரை வார்த்துக் கொடுக்க முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டதாக திருப்பரங்குன்ற புராணம் கூறுகிறது. திருப்பரங்குன்றம் பெயர் காரணம் பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் எனும் மலை வடிவாக காட்சியளிக்கும் இடம் திருப்பரங்குன்றம். திருப்பரம் பிளஸ் குன்றம் என பிரிக்கப்படுகிறது. பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான், குன்றம் என்றால் குன்று, சிறுமலை. திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக சேர்த்து திருப்பரங்குன்றம் என பெயரானது. இக்குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் சிவபெருமானே குன்றின் உருவில் காட்சியளிப்பதாக எல்லோராலும் வணங்கப்பட்டு வருகிறது. இம்மலையின் உயரம் சுமார் 190 மீட்டர் ஆகும். இம்மலையை நித்தம் வலம் வந்து வழிபட்டால் தொழுவாரின் வினைகளெல்லாம் தீர்ந்துவிடும் என்று திருஞான சம்பந்தர் தான் இயற்றிய தேவாரத்தில் பாடியுள்ளார். சிறப்புகள்: முருகப்பெருமானின் அறுபடை வீட்டுக் கோயில்களில் இக்கோயில் அளவில் பெரியதாகும். லிங்க வடிவில் இருக்கும் இம்மலையைப் பற்றி சைவ சமய குரவர்களில் சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்தப் பெருமான் ஆகியோர் இவ்வூருக்கு வந்து ஆலய வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடியுள்ளனர். சங்ககால புலவரான நக்கீரர் இத்தலத்து முருகப்பெருமானை வழிபட்டு தன் குறை நீக்கிக் கொண்ட திருத்தலம் இது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் காலை 5 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, திருப்பரங்குன்றம் பெருமானுக்கு அரோகரா.